இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். முக்கிய கிரக நிலைகள். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் முக்கியமான வாழ்க்கை திருப்பங்களை ஏற்படுத்தும். ராசி அதிபதி சூரியன் பலமான நிலையில் இருப்பதால் தன்னம்பிக்கை, தலைமைத்தன்மை, முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் ராகு கேது அச்சு காரணமாக உறவுகள் மற்றும் மனநிலையில் குழப்பங்கள் தோன்றலாம். குரு ஆண்டு முதல் பாதியில் மிதுனத்தில் இருப்பதால் நண்பர்கள், வட்டாரம், சமூக தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு குரு கடகத்திற்கு மாறிய பிறகு சில விஷயங்கள் வெளிப்படையாக அல்லாமல் உள்ளுக்குள்ளே நடைபெறும். சனி மீனத்தில் இருப்பதால் செலவுகள், பொறுப்புகள், மன அழுத்தம் அதிகரிக்கும். மொத்தத்தில் 2026 என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அகந்தையை குறைத்து பொறுப்பை ஏற்க கற்றுக்கொள்ளும் ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களின் மனநிலையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இயல்பாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட நீங்கள் இந்த ஆண்டு சில நேரங்களில் உங்கள் மீதே நீங்களே சந்தேகம் கொள்ளும் சூழலை சந்திக்கலாம். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு மனதை பாதிக்கலாம். இதனால் கோபம், எரிச்சல், திடீர் முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த அனுபவங்களே உங்களை மனதளவில் முதிர்ச்சி அடையச் செய்யும். எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெல்ல குறையும். பிறரின் கருத்துக்களை கேட்கும் மனப்பக்குவம் வளரும். ஆன்மீகம், தியானம், தனிமையில் சிந்திப்பது உங்களுக்கு பெரும் மாற்றத்தை தரும். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உள் வளர்ச்சி, சுய கட்டுப்பாடு, உண்மையான தலைமைத்தன்மை ஆகியவற்றை கற்றுத்தரும். தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஆண்டாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழல் வரும். சில நேரங்களில் உழைப்புக்கு சரியான பாராட்டு கிடைக்கவில்லை என்ற மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் நிலை மெதுவாக மேம்படும். பதவி உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது முக்கியமான திட்டத்தை வழிநடத்தும் வாய்ப்பு கிடைக்கும். அரசு, நிர்வாகம், அரசியல், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 2026இல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பொறுமை பிளஸ் பணிவு = வெற்றி. பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலந்த அனுபவங்களை தரும். வருமானம் சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள், சமூக மரியாதை, வாழ்க்கை தரம் உயர்த்தும் முயற்சிகள் காரணமாக பணம் கையில் நிற்காமல் போகலாம். சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை தரலாம். ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு நிதிநிலையில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். கூடுதல் வருமானம், போனஸ் அல்லது தொழிலில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலீடு செய்யும் முன் நன்றாக ஆலோசனை பெற வேண்டும். பங்கு சந்தை அல்லது அதிக ரிஸ்குள்ள முதலீடுகளில் கவனம் அவசியம். 2026 என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளும் ஆண்டு. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அலட்சியம் செய்யக்கூடாது. அதிக வேலை அழுத்தம், மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். இதயம், இரத்த அழுத்தம், முதுகுவலி, கண் சோர்வு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். தூக்கமின்மை மற்றும் ஒழுங்கற்ற உணவு பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா போன்றவை அவசியம். கோபம் மற்றும் மன அழுத்தத்தை உடலில் சேரவிடாமல் அதை வெளிப்படுத்தும் ஆரோக்கியமான வழிகளை தேட வேண்டும். சூடான, எண்ணெய் அதிகமான உணவுகளை குறைப்பது நல்லது. 2026இல் சிம்மம் ராசிக்காரர்கள் உணர வேண்டிய உண்மை, ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே அதிகாரமும் வெற்றியும் அர்த்தம் பெறும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் சுயமரியாதை முக்கிய பங்கு வகிக்கும். திருமணமானவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் ஈகோ கிளாஷ், கருத்து வேறுபாடு, பேசாமல் இருப்பது போன்றவை பிரச்சினைகளை உருவாக்கும். நான் சரி என்ற எண்ணம் அதிகரித்தால் உறவில் இடைவெளி உருவாகும். ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் புரிதல் மேம்படும். திறந்த மனதுடன் பேசினால் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் அல்லது சமூக வட்டாரம் மூலம் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு. 2026 என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அன்பு, பணிவு, பரஸ்பர மரியாதை மிகவும் அவசியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு.
2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். தினமும் காலை சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை நோக்கி தண்ணீர் அர்ப்பணிப்பது தன்னம்பிக்கையும் மன வலிமையும் தரும். ஓம் சூர்யாய நமஹ் மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து தானம் செய்வது நல்லது. தந்தைக்கு மரியாதை, ஆசிரியர்களை மதித்தல், அரசு பணியாளர்களுக்கு மரியாதை கொடுப்பது நல்ல கர்மபலனை தரும். கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான பரிகாரம். 2026இல் பரிகாரம் என்பது விதியை மாற்ற அல்ல, மனதை சீராக உதவும் என்பதை உணர்வீர்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசிபலன்கள். ஜனவரி, வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் வரலாம், அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பிப்ரவரி, உறவுகளில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம், பொறுமையாக பேசினால் பிரச்சனைகள் தீரும். மார்ச், நிதி செலவுகள் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல், தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், தன்னம்பிக்கை உயரும். மே, குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், மன அமைதி தேவை. ஜூன், நல்ல மாற்றங்கள் தொடங்கும், வாழ்க்கை திசை தெளிவாகும். ஜூலை, தொழிலில் முன்னேற்றம், சமூக மரியாதை உயரும். ஆகஸ்ட், உடல் நலத்தில் சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர், திருமண வாழ்க்கை சீராகும், புரிதல் அதிகரிக்கும். அக்டோபர், பணவரவு மேம்படும், சேமிப்புக்கு நல்ல காலம். நவம்பர், பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர், ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும், புதிய திட்டங்கள் உருவாகும். 2026 மொத்த சுருக்கம். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான வெற்றியை விட உள்ளார்ந்த மாற்றத்தை தரும் ஆண்டு. அகந்தையை குறைத்து பொறுமையும் பணிவும் வளர்த்தால் தொழில், பணம், உறவு அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் காணலாம். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.